நீங்க ஒவ்வொன்னா சொல்லலாம். முதல் கல் எந்த கல்? கரெக்ட். முதல் கல் வஜ்ரக்கல். இதுதான் அந்த வஜ்ரக்கல். வஜ்ரக்கல் ஜாஸ்பர் அப்படின்னா இது பலவிதமான வர்ணமா இருக்குமா. ரொம்ப இந்த 12 கல்லும் சரி, இது பின்னாடி கடைசியில நம்ம பார்க்கலாம், சில பாயிண்ட்ஸ் வரும். இந்த வஜ்ரக்கல் வந்து பலவிதமான பல வர்ணமா இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும். இதுக்குள்ள பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து இந்த முத்திரை மோதிரம் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, ராஜாக்கள் வைக்கிற முத்திரை மோதிரம், அந்த முத்திரை மோதிரத்துக்கு பயன்படுத்துற கல்லு தான் இந்த வஜ்ரக்கல். அதுலதான் முத்திரை மோதிரங்கள் செய்வார்கள். ஆனா நம்மளுக்கு வேதாகமே என்ன பண்ணுதா, இந்த வஜ்ரக்கல்னா என்ன, அது பைபிள்ல சொல்லும் போது எப்படி இருந்தது அப்படின்ட்டு வசனமே விளக்கி சொல்லுது. நம்ம தேவனை பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா? பிதாவாகிய தேவன் யோவான் பார்க்கும்போது அவர் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுங்களா இருந்திருக்கிறாரா? பார்க்கறதுக்கே வஜ்ரக்கல் மாதிரி இருந்திருக்கிறாரா, பார்க்கும்போது அப்படிதான் இருக்கிறாரா. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கினொளியில் உள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அந்த எப்படி இருந்துச்சுங்களா பாருங்க, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். even like jasper stone clear as crystal. எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப தெளிவா இருந்துச்சா. தெளிவுனா கிளியர். கிளியர்னா புரியுதுங்களா? கிளியர்னா என்ன? சுத்தம். கரெக்ட். அப்ப அது பாக்குறதுக்கு எப்படி இருந்திருக்குது? சுத்தமா இருந்திருக்குது. அப்ப வஜ்ரக்கல் எதோட வேதாகமே சொல்லுதுன்னா சுத்தத்தோட சொல்லுது. இப்ப வஜ்ரக்கல் நம்ம கிட்ட இருக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். எங்க இருக்கணும் சுத்தம்? காலையில எந்திரிச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு சுத்தமா வருது. சுத்தமா அப்ப சுத்தம் எங்க இருக்கணும்? இதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவருடைய பிரசங்கத்துல சொல்லின்னு வர்றாரு மக்களுக்கிட்ட, எங்கத்துல இருந்து சுத்தம் வரணும்ட்டு. கரெக்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்வார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனையே தரிசிப்பார்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு சுத்தம் எங்க இருந்து தொடங்கணும்? இருதயம். ஆனா இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்ப நம்ம ஒத்துக்கிறோம் இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆனா இப்படிதான் இன்னைக்கு வச்சுன்னு இருக்கிறோம். வீட்டை சுத்தம் பண்றோம், நம்முடைய மாம்சத்தை சுத்தம் பண்றோம், ஆனா எல்லாத்துக்கும் மேல இருக்கிற நம்மளுடைய இருதயத்தை சுத்தமே பண்றதுல. ஒயிட் வாஷ் அடிச்சு எவ்வளவு நல்லாது? அப்படிதான் கேட்கணும். அதாவது இருதயத்தை ஒயிட் வாஷ் அடிச்சு எவ்வளவு நல்லாது? ஞானஸ்தானம் எடுக்கும் போது சுத்தமாச்சு, அதுக்கப்புறமா இன்னி வரைக்கும் எப்படிதான் இருக்கு பாருங்க. ஆமா, பால் அடிஞ்சு தூசி படிஞ்சு அப்படிதான் விட்டு இருக்கிறோம், ஒட்டடை கூட அடிக்கல. இருதயமே மோசமா தான் இருக்கு. அப்ப இருதயம் சுத்தம் இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? வஜ்ரக்கல்லே கிடையாது. இந்த குண பாருங்க, நம்ம இன்னைக்கு பாக்குற எப்படி படிக்குவோம்னா 12 கல்ல படிச்சுட்டு அதோட குணாம்சங்களை ஒன்னா எடுத்துக்குன்னு 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளை பக்கத்துல வச்சுக்கின்னு எந்த கல் நம்ம கிட்ட இருந்தா எந்த மாம்சத்தின் கிரியை ஜெயிக்க முடியும். இந்த கல் இருந்துச்சுன்னா இதை ஜெயிக்கணும். இதை ஜெயிக்கலன்னா நம்ம இன்னும் ஜெயிக்காம அதுலயே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா இந்த கல் இன்னும் வரலன்னு அர்த்தம். அதான் விஷயம். அப்ப இந்த ஒவ்வொரு கல்லுக்குள்ள இருக்கிற அந்த குணாம்சங்களை நீங்க அப்படியே எழுதிங்க வந்துடும்.